வீடியோல வந்து பாத்தீங்க அப்படினா IDFC பேங்கோட ஃபர்ஸ்ட் ஸ்வைப் கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றது அப்படினா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ நீங்க வந்துட்டு IDFC பேங்க்ல எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாம லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படி நினைச்சாலும் சோ இதே ப்ரொசீஜரை தான் ஃபாலோ பண்ணனும். சோ உங்களுக்கு வந்து ஸ்வைப் அப் கிரெடிட் கார்டு வந்து தேவைப்படுது அப்படினா சோ நீங்க இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. சோ இதோட செப்பரேட் லிங்க் எல்லாமே கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நீங்க வந்து IDFC பேங்க்ல லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மில்லியனியம் கிரெடிட் கார்டு, அதுக்கு அப்புறம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிளாசிக் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த மாதிரியான கிரெடிட் கார்டெலாம் லைஃப் டைம் ஃப்ரீ தான். நீங்கள் அந்த கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஆனுவல் ஃபீ ரெனிவல் ஃபீ இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து இந்த கிரெடிட் கார்டு தான் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த செப்பரேட் கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா IDFC பேங்கோட ஃபர்ஸ்ட் பவர் ப்ளஸ் கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு வீடியோ போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆகி கைக்கு வந்து வந்துருச்சு. அதோட அன்பாக்சிங் வீடியோவும் போட்டிருக்கோம், போய் செக் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் உங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்து ஈஸியாக அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த ஸ்வைப் கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை வந்து கிளிக் பண்ணி இப்போ வந்து அப்ளை ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேஜ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேம் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி என்ட்ரு பண்ணுங்கள். அப்புறம் டேட் ஆஃப் பர்த்தும் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி, அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், இது மூணுமே ஃபில் பண்ணிவிட்டு கெட் OTP கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட டீட்டெயில் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ கெட் OTP கொடுக்குறேன். இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் இந்த கார்டு வந்து இது மாதிரி ஷோ பண்ணுவாங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன் பண்ணிக்கணும், ஹேர் இஸ் யுவர் பர்சனலைஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து இந்த கார்டு வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஸோ இந்த கார்டை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் வந்து தேவைப்படாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோ இன்கம் ப்ரூஃப் ரெக்யூர்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் நம்ம இந்த கிரெடிட் கார்டு வந்து வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி IDFC பேங்க்கில் வந்து ஃபஸ்ட்டு மில்லியானியா கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணுறேன். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த கிரெடிட் கார்டுக்கு எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் தேவை கிடையாது, வீடியோ KYC வந்து தேவை கிடையாது. ஜஸ்ட் 2 ஸ்டெப்பில் எனக்கு முடிஞ்சிடும். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷராக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நிறைய ஸ்டெப்ஸ் வரும். அது எல்லாத்தையுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் லிமிட் வந்து 30,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் அதிகமான லிமிட் வந்து அப்லோட் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். இந்த கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் ஜாயினிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 499 சார்ஜஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ரெனிவல் ஃபீமே வந்து பார்த்தீங்கன்னா 499 வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இந்த கிரெடிட் கார்டில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர் ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இதை வந்து பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெட் யுவர் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆச்சு. இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கிரெடிட் கார்டு ஹோல்டர் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வெரிஃபிகேஷனும் இல்லாமல் வித்தின் மினிட்ஸ்லேயே நமக்கு வந்து கார்டு அப்ரூவ் ஆயிரும். ஸோ அதனால் எனக்கு இந்த மாதிரி காமிக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களா, இந்த 2ஐயும் டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் கொடுத்துட்டேன் அப்படின்னாலே எனக்கு வந்து கார்டு வந்து அப்ரூவ் ஆகி என்னோட கார்டு நம்பர் எல்லாமே வந்து ஷோ ஆயிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிரெடிட் கார்டு ஹோல்டராக இருந்தீங்க அப்படின்னா, அதாவது IDFC பேங்க்கில் ஆல்ரெடி நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இன்னொரு டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்ககிட்ட வந்து IDFC பேங்க்கில் எந்த கிரெடிட் கார்டுமே இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வைப் கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா விசா டைப்பில் தான் வந்து வரும். இது ரூபே டைப்பில் வராது. ஸோ உங்களுக்கு ரூபே கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னா இதை வந்து டிக் பண்ணி விட சொல்லியிருப்பாங்க. இதை வந்து டிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவ் ஆகும்போது ரூபே கிரெடிட் கார்டும் சேர்ந்து உங்களோட அப்ளிகேஷனில் வந்து ஷோ ஆகும். பட் அந்த ரூபே கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ 200 ரூபா பிடிப்பாங்க. அதே மாதிரி ரெனிவல் ஃபீமே 200 ரூபா சார்ஜபிள் ஆகும். இந்த 200 ரூபாயை உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்துட்டு UPI பேமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு 4 டைம் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் 50 ரூபா வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணக்கூடிய அந்த ஜாயினிங் ஃபீ வந்து 200 ரூபாயும் உங்களுக்கு ரிவர்ஸ் ஆயிரும் அப்படிங்கிறது இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ரூபே கார்டு தேவையில்லை அப்படின்னா இதை வந்து அன்டிக்கில் விட்டுட்டு இந்த 2ஐயுமே டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே எனக்கு வந்து கார்டு வந்து அப்லோட் ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி கிரெடிட் கார்டு ஹோல்டர் இருக்குது. நீங்கள் வந்து நியூவாக அப்ளை பண்ணும்போது அடுத்தது என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கார்டில் வந்து எப்படி நேம் வந்து பிரிண்ட் அவுட் பண்ணணுமோ அந்த நேமை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே வந்து ஷோ பண்ணுவாங்க. அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தது அப்படின்னா கிளிக்கர் டு எடிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் வந்து எடிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மதர் நேம், அதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி, நெக்ஸ்ட் உங்களோட ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர், இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரி அட்ரஸ் வந்து ரெசிடென்ட் அப்படிங்கிறத செலக்ட் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் இமெயில் அட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் அப்படிங்கிறது செலக்டடாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து
பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, பே யுவர் மந்த்லி கிரெடிட் கார்டு பில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து டிக் பண்ணாதீங்க. இது வந்து யாருக்கு ஷோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி ஐடிஎஃப்சி பேங்க்ல உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது, சேவிங் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா இது மாதிரி ஷோ ஆகும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் ப்ராசஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட் கார்டுக்கான பில் அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோ டெபிட்டட் வந்து ஆகும். ஸோ அதனால இதை வந்து அன்டிக்லே விட்டுட்டு நெக்ஸ்ட் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. அடுத்தது அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆஃபீஸ் இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க, அடுத்தது ஆஃபீஸ் ஃபோன் நம்பர் கேட்டிருப்பாங்க, அதோட கோட் நம்பர், அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர், இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபோன் நம்பர் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஆஃபீஸ் இமெயில் ஐடி மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான இன்னொரு இமெயில் ஐடி தான் கொடுத்தேனே தவிர ஆஃபீஸ் இமெயில் ஐடிலாம் வந்து கொடுக்கல. ஸோ இதை வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஎஃப்சி பேங்க்கில் உங்களுக்கு ஹையர் ஆஃபீஸர் யாரையாவது தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து நோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து நோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க, இதில் ஒரு டிக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து ஜெனரேட் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேவிசி வந்து பண்ணணும். இந்த வீடியோ கேவிசி வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி ரெஃபரன்ஸ் ஐடி உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு வந்து உங்களோட ஆதார் கார்டை பேஸ் பண்ணி கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ண வருவாங்க. அப்போ வந்துட்டு உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு நீங்கள் வந்து கேவிசி கம்ப்ளீட் பண்ணணும். அதை பண்ணி முடிச்சதுமே உங்களுக்கு வீடியோ கேவிசி பண்ணுறதுக்கான லிங்க் வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா வீடியோ கேவிசி வந்து பண்ணணும். இது எல்லாமே நான் வந்து பண்ணினேன். வீடியோ கேவிசி வந்து இங்கிலீஷ், ஹிந்தி இந்த ரெண்டே லாங்குவேஜ் தான், தமிழில் வந்து பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோ கேவிசி வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் ஆகும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் கார்டு வந்து அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். பட் ஒரு டைம் நீங்கள் வந்து வீடியோ கேவிசி வந்து பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த கார்டு ரிஜெக்டட் ஆனாலும் அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை டைம் இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணாலும் வீடியோ கேவிசி பண்ண தேவை கிடையாது. அதே மாதிரி ஃபிசிக்கலாக வந்து ஆதார் கார்டு பேஸ் பண்ணி கேவிசி பண்ணுறாங்களா அதுவும் பண்ண தேவை கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக கார்டு வந்து அப்ரூவ் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது மட்டும் வீடியோ கேவிசி, அதுக்கப்புறம் வந்து ஆதார் கார்டு பேஸ் பண்ணி நம்ம வந்து கேவிசி ஃபிசிக்கல் கேவிசியும் வந்து பண்ண வேண்டியது வரும். இந்த ஒரு டைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா ஃபியூச்சரில் எத்தனை டைம் ரிஜெக்டட் ஆனாலும் சரி மறுபடியும் ஃபியூச்சரில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது இது எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் நீங்கள் அப்ளிகேஷனை மட்டும் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா அதை வச்சு உங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆயிரும். எனக்கு வந்து அப்படி தான் அப்ரூவ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் இது எல்லாத்தையும் பண்ணும்போது எனக்கு ரிஜெக்டட் தான் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 டைமுக்கு மேலே நான் அப்ளை பண்ணும்போது. ஸோ இந்த வீடியோ கேவிசி பண்ணலை, அதுக்கப்புறம் வந்து கேவிசி பண்ணலை, இது எல்லாமே பண்ணாமே எனக்கு கார்டு வந்து அப்ரூவ் ஆயிருச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் நீங்கள் வந்து ஐடிஎஃப்சி பேங்க்கில் கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டு வேணுமோ அந்த கிரெடிட் கார்டு லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா லிங்குமே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.